ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதமுமே நவ கிரகங்களின் தலைவர்னு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவானுடைய பெயர்ச்சி வைத்து தான் கணக்கீடு செய்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது மீனராசியில் சூரிய பகவான் பயணம் செய்கிறாரு. இந்த மீனராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதத்தை தான் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி மாதத்தில் நிறைய கிரக சூழ்நிலைகள் மாற்றம் பெற்றிருக்குங்க. அதன் அடிப்படையில் விருச்சிகராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. தமிழ் மாதங்கள் 12ல் கடைசியாக இருக்கக்கூடியது இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த மாதம் ஒரு மங்களகரமான மாதங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடந்த மாதத்தில் நிறுத்தி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் இப்போ வந்து செய்வாங்க. மேலும் இந்த நாட்களில் நிறைய தெய்வ வழிபாடுகளும் வந்து செய்யப்படுதுங்க. குறிப்பாக தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி மாதத்தில் வரும்பொழுது வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க. அவருடைய அறுபடை வீடுகளில் மட்டும் கிடையாதுங்க, முருகன் ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அங்கே எல்லா இடங்களையுமே இந்த பங்குனி உத்திரம் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க. அப்படி உங்களில் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும், பங்குனி உத்திர திருவிழாக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் முருக கடவுளை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு முருகன் ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து தீர்ந்து போகும். இப்போ வாங்க விருச்சிகராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மக்கள் அப்படின்னு உங்களை சொல்லவே முடியாதுங்க. இவங்கள ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேசிப்பாங்க, ஒரு சிலர் வந்து வெறுப்பாங்க. காரணம் இவங்க மக்களை வந்து கவரக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியான ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க. ஆனால் இவங்க இதை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்குறது அப்படின்றது ஒரு அநியாயமான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு மர்மமான மனிதர்களை பிடிக்குது அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் ஏற்ற ஒரு தீர்வாக வந்து இருக்கும். ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். சற்று குழப்பமான நடத்தைகள் அவங்கள்ட்ட வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். இருந்தாலுமே கூட அவங்க ஆழமாகவும் தீவிரமாகவும் மற்றவங்களை வந்து நேசிப்பாங்க. அவங்களுடைய நேர்மையை வந்து நம்ம சந்தேகிக்கவே வந்து வேணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையானவர்கள். மேலும் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மனத்தடைகள் வந்து உடையுது அப்படின்னா தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் வந்து அவங்கள வந்து காண்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து அன்பானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு காதல் முறிஞ்சிடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் ஒன்றாது இருக்குங்க. அதனால தான் காதல் அவங்க வெளிப்படுத்துகிறதே வந்து கிடையாது. இருந்தாலுமே கூட இந்த டைமில் உங்களை நம்பி யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்கள வந்து ஒருபோதுமே இவங்க பின்வாங்கவே மாட்டாங்க. அவ்வளவு சிறப்பானவர்கள். காதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான். ஏன்னா அவங்களுடைய அன்பு உண்மையானதாக இருக்கும். இந்த டைமில் இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக தாங்க இருக்குது. மாசி மாதமானது முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கி நடந்துட்டுருக்குங்க. இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் இது எல்லாத்தையுமே தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் முழுவதுமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவான் தான் இருக்கிறாரு. சுக்கிரனுடைய ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் பொழுது அடிமனதில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் கூட உங்களால் வந்து நிறைவேற்றிக்க முடியுங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் வெளியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் வந்து ஈடுபடுவீங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. கடன் வாங்கியாவது இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் செய்யறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு உடனடியாக வந்து கடன் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் என்ன விஷயம் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமாக வந்து செய்யலாம். அதனால் உங்களுக்கு அத்தியாவசியமாக என்ன விஷயம் தேவைப்படுதோ அதுக்காக நீங்கள் கடன் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து கிடைக்க போகுது. அப்படி ஒரு வேளை அந்த கடன் தொகை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் செயல்படுத்துகிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சுடுங்க. இல்லைன்னா அந்த பணம் வீணாக வந்து செலவாகி போகும். இந்த டைமில் பூர்வீக சொத்து விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடிவடையுங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள்
என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு இறங்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் சாதகமாக வந்து முடியும். அதனால் பயப்பட வேணாம். ஏன்னா 4வது இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் அக்கறை வந்து காட்டணும். குறிப்பாக தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து இருக்குங்க. ஸோ விருச்சிக ராசியை உடையவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் வந்து பேசி உங்களை வந்து சங்கடப்படுத்துவாங்க. சொல்லப்போனால் உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. ஆனால் விருச்சிக ராசி நேயர்கள் உண்மையான அன்பு யார் மேலே வச்சுருக்காங்களோ அவங்கள விட்டு பிரியிறாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிப்படைவாங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய காதலும் அன்பும் ரொம்பவே உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும். அதனால தான் அவங்க ரொம்பவே பாதிப்படைகிறாங்க. இந்த டைமில் சகோதரர்கள் வகையில் சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அவங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. இதனால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே தான் போகும். வீடு மனை இதெல்லாம் வாங்குறப்போ தாய் பத்திரம் அப்படின்றது கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆனது சரியாக வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே 5வது வீட்டில் சூரியன் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டணும். விருச்சிக ராசியை உடையவங்க பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே குழந்தைகளுக்கு விருச்சிக ராசி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய தாயாராக இருக்கக்கூடிய பெற்றோராகிய உங்களுக்கும் பாதிப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக பார்த்துக்கோங்க. அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டீனேஜில் இருக்கக்கூடிய பாய்ஸாக இருக்கலாம் இல்லைனா கேர்ள்ஸாக இருக்கலாம், அவங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கூட ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம். பிள்ளைகளுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும். ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க. டைமில் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் வந்து உருவாகாமல் இருக்கும். இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் துணிந்த வியாபாரத்தில் வந்து ஈடுபடலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த டைமில் உங்களுடைய கைதாங்க ஓங்கி நிற்க போகுது. ஸோ அதனால் பயப்படாதீங்க. எந்த விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் தைரியமாக வந்து துணிஞ்சு செய்யுங்க. சொல்லப்போனால் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் ஜெயித்து காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் தாங்க. இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி நீங்கள் யாருக்காவது தானமாக வந்து கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகளை தான் போய் முடிவடையும். ஒருவேளை காது கேளாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த டைமில் அனைத்து வினைகளையும் தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது தான் அமோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த பரிகாரங்களில் எது உங்களால் செய்ய முடியும், உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எது இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இந்த மாதத்தை எளிமையாக வந்து கடந்து வரலாம். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விதமான கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக கூட நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்க்க மாட்டீங்க. நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கும். டைமில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட வந்து நடக்கலாங்க. மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகக்கூடிய டைமிங்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். கூடவே என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்துருப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இதையும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம வந்து உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம்னா ஜோதிடம் மட்டும்தாங்க. இந்த ஜோதிடத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த கிரகங்கள் தான். இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களானது கணக்கீடு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்த்தீங்க
பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கிரகநிலைகளை பொறுத்து கணக்கீடு செய்யப்பட்டது தாங்க. நட்சத்திர ரீதியாக ஒரு சிலருக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையலாமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே சிறப்பான ஒரு பலன்களாக தான் இது இருக்க போகுது. மேலும் இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோ.